இந்த மாதிரி கறி துண்டு ஒன்று எடுத்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். அதில் இந்த மாதிரி நெய் ஊற்றி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்கிறேன். நீங்களும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் நான் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம காடை தம் பிரியாணி செய்கிறோம். பல வருஷங்களாகவே நம்மளுடைய பள்ளிவாசலுக்கு வெள்ளிக்கிழமை யாசகம் கேட்க நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வேலையை நம்மளும் செய்யலாம்னு சொல்லி நானும் ரொம்ப வருஷமாக எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த காடை தம் பிரியாணி, இந்த பிரியாணி அப்படின்னாலே ஒரு டேஸ்ட்டு தான். இது வந்து காடை தம் பிரியாணி. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு, அதுவும் அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ட்ரிக்ஸ் என்னன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். பட் ஆனால் உங்களுடைய சப்போர்ட் தேவை. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய கான்வர்சேஷன் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஆகிப் ஷோ. கடையில் கட் பண்ணி கொண்டு வந்த காடையை வீட்லேயும் நாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ள நிறைய அழுக்கு எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பிறகு மஞ்சள் போட்டு நல்லா தண்ணியில் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அதில் வந்து கவுச்சி வாடை இருக்காது. அதனால் மஞ்சள் போட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு நம்மளுடைய இந்த மசாலா தான். இந்த மசாலா வந்து ரேஷியோவில் போடுறது மட்டும் கிடையாது. அது எந்த அளவுக்கு நம்ம வந்து மேரினேட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அது பண்ணுறதுனால தான் நம்மளுடைய பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு தரும். இன்றைக்கி அது மாதிரி என்ன மசாலா நம்ம சேர்க்குறோன்றதை நான் வீடியோவில் காட்டுறேன். மசாலா வந்து எத்தனை பேருக்கு எவ்வளோ போடணுன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து நம்ம அளவு கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசாலாவில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் இதுவும் மிளகாய் தூள். இது வந்து வீட்டில் செஞ்ச சீக்ரெட்டான ஒரு மிளகாய் தூள். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் தயிர். ஸோ இதுதான் நம்மளுடைய மசாலா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம ஆனியன் எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறோம். எடுத்து வச்சுருந்த மசாலாவை மீட்டில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்மெல்லுக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். நெய் சேர்த்துக்கலாம். பிறகு எடுத்து வச்சுருந்த தயிர் 1 கப்பு சேர்த்துக்கலாம். மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எவ்வளோ நேரம் அதை வந்து ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மசாலா நல்லா அந்த காடையில் வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி கறி துண்டு ஒன்று எடுத்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். அதில் இந்த மாதிரி நெய் ஊற்றி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். கறி துண்டு ஒன்று எடுத்து அதை நெருப்பில் காட்டி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்லா இந்த தந்தூரியோடைய எஃபெக்ட் தரும். அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ப்ளஸ் வந்து இப்போ நம்ம மேரினேட் பண்ண வைக்கிறதுனால டைம் கொடுக்கணும். நம்ம ஒரு 1 hour 2 hour ஆச்சு நம்ம டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதிர்பார்க்குறத விட அந்த ரிச் டேஸ்ட்டு தரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம அந்த மாதிரியான காடை தம் பிரியாணி தான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாஸ்மதி அரிசி 1 கிலோ ஒரு 1.5 hourக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிடணும். இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் போட போகிறோம். அந்த யாசகம் கேட்க வராங்க இல்லையா, அவங்க வந்து வெயிலில் ரொம்ப தூரமாக வராங்க. அவங்களுக்கு நம்ம வந்து எவ்ரி ஃப்ரைடே சாப்பாடும் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃப்ரைடே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லெமன் ஜூஸும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து தரப்போகிறோம். ஸோ அதுக்காக இந்த லெமன் ஜூஸ். பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக சட்டி சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஸ்மெல் அண்டு டேஸ்ட்டு தர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்டை, லவங்கம் அதுவும் சேர்த்துக்கிடலாம். 1 கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, தேவையான அளவுக்கு பச்சை மிளகா.
பச்சை மிளகா பார்த்து நம்ம அளவுக்கு போடணும். நம்மளுக்கு தேவைன்னா காரம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நம்ம மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி ஆனியன் போடணும். ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி போடணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம், தக்காளி சேர்த்துக்கிடலாம். மேரினேட் பண்ணி வச்ச காடையை இப்போ நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். மசாலாவில் நல்லா மீட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிடலாம். இப்போது மசாலா எல்லாமே நல்லா மீட் கூட நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் தண்ணி நம்ம கொதி வச்சுருந்தோம். அந்த தண்ணியில் ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் கறி வெந்ததுக்கப்புறம் அதில் லெமன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி வெந்திரிச்சு தம் கொடுக்க போகிறோம், அதுக்காக இரும்பு தவா வச்சுருக்கிறோம். ஸோ இப்போது மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியை நல்லா மொத்தமாக போட்டுருங்க. மசாலாவில் அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க, நல்லா கிளறி விட்டுருங்க. ரெண்டாவதாக கிளறுனா அரிசி உடையும், அதனால் முன்னாடி கிளறி விட்டுருங்க. வடிகட்டின தண்ணி எடுத்து தம் கொடுக்க மேலே வச்சாச்சு, டைட்டாக மூடியாச்சு. காடை தம் பிரியாணி சுட சுட இப்போது ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா அருமையாக வந்திருக்கு. ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஏற்கனவே சொல்லி இருந்த பானையில் வந்து இந்த கறி எதுக்காக வச்சுருக்குன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல் தரும். அதாவது அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அந்த தந்தூரியோடைய ஸ்மெல். அதுக்காக தான் நம்ம அது வச்சிருக்கிறது. சாப்பிடும்போது உண்மையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா காடை தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஆத்துறோம். ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் காடையோட லெக் பீஸ். காக்கா பிரியாணி நினைச்சிட போகிறீங்க. ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. நம்ம டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. தம் பிரியாணி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். அதுதான் பாய் வெயிட்டு காடை தம் பிரியாணி. அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் டெல்லி வரைக்கும் பேசும். சுட 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 அருமையாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பாடை வாழை இலையில், அதுவும் நல்லா தலைவாழை இலையில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். டைம் ஆகிடுச்சு, யாசகம் கேட்குறவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கவரில் போட்டு முதல்ல சாப்பாடை கொடுத்துருவோம். அடுத்தது நம்ம சாப்பிடுவோம். அவங்களுக்கு லெமன் ஜூஸ் ப்ளஸ் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். எங்கே போயிட்டாங்களா? ஏன் ஜூஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். கூப்பிடுங்களேன். ஏக்கா அது குடிங்க இதில் என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளும் சாப்பிட போகிறோம். பாய் வீட்டு காடை தம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை எங்களுக்கு இதுதான் ப்ரோக்ராம். யாசகம் கேட்க பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்து 2 பேருக்கு 3 பேருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சாப்பாடு கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் ஆனால் நம்ம சாப்பாடு கொடுக்க கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. அதனால் அந்த லெமன் ஜூஸ்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கல. அதனால் நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பசி எடுத்துருச்சு, நம்ம ஃபர்தராக நம்மளும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye. I don't ever slow up.
No, I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate